ஹாய் ஹலோ வணக்கம் சொந்தங்களே. நம்ம இப்போ எடகுடிக்கு தாங்க போய்கிட்டு இருக்கோம். நேற்று மீன் பிடிக்க போனாங்க. நேற்று வெறும் 5 மீன் தாங்க கிடைச்சது. 5 மீன்ல எப்படி குழம்பு வைக்கன்ட்டு அந்த 5 மீனை நாங்கள் மறுபடியும் ஆத்துக்குள்ளேயே விட்டுட்டோங்க. சரி, இன்னைக்கு எப்படினாலும் மதினியோட பழைய சிலையை ஆட்டையை போட்டு கொண்டு போய் மீனை பிடிச்சிருவோம் அப்படின்ட்டு நாங்க குடும்பத்தோட மீன் பிடிக்க கிளம்பிட்டோங்க. எங்க பப்பியை பாருங்க. எங்க பப்பிக்கு தண்ணினா ரொம்ப இஷ்டம். தண்ணிக்குள்ள விட்டோம் அப்படின்னா வெளியில வரவே வராதுங்க. அவ்வளோ என்ஜாய் பண்ணோம். காத்துக்கு சேலை நிக்கவே மாட்டுக்கு. எப்படியோ அதை ஒரு வழியா மடிச்சு செஞ்சு மீனை பிடிக்க கிளம்பிட்டோங்க. அங்க லைவா என்ன நடந்துச்சுன்னு நீங்களே பாருங்க. இங்க இருந்து போ. இங்க இருக்கு மீன். இருங்க இருங்க. அப்படியே வச்சிரு. ஓடிரும். நீங்க அங்க இருந்து களைச்சி தான் ஓடிங்களா? வரும் இங்க இருந்து கலைக்கணும். பொண்ணு நல்லா நடுவுல கூடி போகணும். கிடக்குமே இல்லையா? அங்கிட்டு பெருசு பெருசா இருந்தது. இந்த இதுல இருக்கா? கல்லுதான் இருக்கு. அது நம்மளை விட புத்திசாலியா இருக்கு. அங்கிட்டே வர உங்ககிட்ட கேப்பாளா? இப்ப பேசாம இருக்கு. 2 இருக்கு. கொஞ்சம் கீழே நண்டுல இருக்காது நம்ம அதுல அடியில இறக்குடாது. பின்னாடி இருந்து கீழாக இறக்கு. சொன்னா ஆளர் பத்தியா மீன் எடுக்கு காலுக்குள்ள இருக்கா? ஏன்னா சிறுசாதான் இருக்கு. எடுக்கவா? எல்லாமே இந்த அளவு தான் இருக்கு. குழம்பு வைக்க முடியும். ஒத்த மீன் கூட வரல காய்ஸ். இருக்கு காய்ஸ். எடுத்து கீழே மட்டும் 2 3 4 5 மட்டும் இருக்கு. 4 இருக்கு. ஆமா, அண்ணாடக்குல வெளிச்சி 5 இருக்கு. 5 இருக்கு வேணும். இப்படி போட்டுதான் எடுக்கணும். அப்ப அத ரொம்ப நேரம் வச்சா ஓடி போயிருது. அண்ணாடக்குல தண்ணி காணாது. நீ செத்து போயிட போகுது. குழந்தை தூரம் எடுத்துறாங்க. பூரா வெளி பூச்சிருச்சா? தண்ணி கொஞ்சம் ஊத்தட்டா? அப்படி தூரப்படி. பாப்பே உள்ள போய் பாருங்கன்னு எடுத்துறாத. உள்ள போயிட போகுது. பிற வந்திருக்கா? கை தண்டிக்கு இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும். ஆனா இதான் டேஸ்ட் இருக்கும்டா. குட்டி தான் நல்லா இருக்கும். மதினி சேலையை அர்ப்பணிச்சதுனால மதினிக்கு எக்ஸ்ட்ரா ரேட். பார்த்து கிடங்கு இருக்காம கிடங்கு இருக்கு பத்தியா? அன்னைக்கு அப்படிதான் 1 மணி நேரம் பிடிச்சு ஆத்துல விட்டுட்டு போனோம் 5 மீன்.
இருக்கா மேலதான் மிதக்குது மேல. ஆமாடா. ஆமாடோ, பிடிச்சாச்சு அரைச்சாச்சு. பாக்கல மீனுக்கு மேலேதான் இருக்குடே. அதுக்கு தான் சரியா இருந்துட்டோம். காதுல மட்டும் விட்டாதான் சுவன் காதுல ஏன் காலைக்கு விட்டு ஊர் எடுக்க போதே. நித்தோ நித்தோ நெல்லிச்சோறு என்னை மணக்கும் கத்திரிக்கா. நித்தோ நித்தோ நெல்லிச்சோறு என்னை மணக்கும் கத்திரிக்கா. நேத்து வச்ச மீன் குழம்பு என்னை இழுக்குதையா. நெஞ்சுக்குள்ள அந்த நினப்பு வந்து மயக்குதையா. பச்சரிசி சோறு உப்பு கருவாடு சின்னமனோரு வாய்க்கா சேலு கண்ட மீன் குருத்தான முளக்கீர வாடாத சிறுகீர நினைக்கையிலே எனக்கு இப்போ எச்சி ஊறுது. அள்ளி தின்ன ஆசை வந்து என்ன மீறுது. நித்தோ நித்தோ நெல்லிச்சோறு என்னை மணக்கும் கத்திரிக்கா. நேத்து வச்ச மீன் குழம்பு என்னை இழுக்குதையா. நெஞ்சுக்குள்ள அந்த நினப்பு வந்து மயக்குதையா.